திட்டத்தூர்னு ஒரு ஊரில் இருக்கிற நடராஜருக்கு போய் வெட்டிவேறு மாலை சாத்தி அது வரக்கூடிய அந்த ஜலத்தை தீர்த்தத்தை யார் சாப்பிடுகிறார்களோ கிட்னி ஃபெயிலியர் வராது. கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில், நம்ப மாட்டீங்க சொன்னால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள். 1 கிலோ அஸ்கா சர்க்கரையை கொண்டு போய் உள்ள சுவாமியினுடைய ஆலயத்தில் நீங்கள் கொட்டினால் கூட ஒரு எறும்பு தொடாது அந்த சர்க்கரையை. ஆமாம், தஞ்சாவூர் பக்கத்தில் கோயில் வெண்ணீஸ்வரர்னு பேர். அதுவே கோபுரத்துக்கு அப்புறம் அந்த அந்த மதில் சுவருக்கு அடுத்தாப்பில் நீங்கள் கொட்டினீங்கன்னா 1000 எறும்புகள் வரும். சுகர் வியாதியே வராத தலம், அங்கே போனால் சுகரே வராது, சக்கரை வியாதி வராத தலம் எது? கோயில் வெண்ணின்னு. திருக்காட்டி பக்கத்தில், திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்குது திருக்கானூர்னு பேர். அந்த சுவாமி உள்ள மூலஸ்தானத்தில் கரும்பாக இருப்பாராம், கட்டுக்கட்டா கரும்பாக இருப்போம், லிங்கமே கரும்பாக இருக்கும், கட்டுக்கட்டா கரும்பேஸ்வரர்னு பேர். இப்படியெல்லாம் அற்புதங்கள். திருநீலக்குடின்னு ஒரு ஊர், அங்கே தான் சுவாமி விஷத்தை உண்டது, நீலகண்டமாக இருந்தவர். நீலகண்டம்னு சொல்லியே முக்தி அடைந்தார் நீலகண்டத்துக்கு குயவனார். சாதாரண சட்டிப்பானை செய்கிறவர். நீலகண்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். அந்த சுவாமிக்கு பேர் நீலகண்டேஸ்வரர்னு பேர். ஒரு சின்ன ஒரு டம்ளரில் கொண்டு போய் தைலம் அந்த எண்ணெயை விட்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே உறிஞ்சிருவார். அப்படியா அப்படின்னு ஒரு பெரிய குடத்தில் கொண்டு போய் ஒரு 10 லிட்டர் தைலத்தை கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தோம்னா அடுத்த நிமிஷமே உள்ள அப்படியே உறிஞ்சிருவார், சுவரடிடுவார். அப்படியா ஒரு பெரிய லாரியில் கொண்டு வந்து சுவாமிக்கு ஒரு பம்பிங் பண்ணலாமான்னா அடுத்த நிமிஷமே அத்தனை எண்ணெயும் தைலமும் அப்படியே உள்ளே எடுத்துக்குவார். மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் வழங்கிய ஸ்தலம், மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் வழங்கிய ஸ்தலம். இந்த ஆயுஷ் பெருகணும் இன்னைக்கு கூட மிருத்யுஞ்சோகமம் செய்திருக்கிறார்கள். மிருத்யுஞ்சன் யமனை வென்றவன் சிவன், மிருத்யுஞ்சயன். திருக்கடவுர் மயானம், ஸ்ரீவாஞ்சியம், இந்த திருநிலக்குடி, திருப்பங்கிலி, இந்த 5 ஸ்தலத்தையும் தரிசனம் பண்ணணும். இந்த ஆயுஷ் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 5 எல்லாரும் நம்முடைய திருக்கடவுர் தான் போகிறோம். திருக்கடவுர் போனாலும் கூட ஸ்ரீவாஞ்சியம் போகணும். திருக்கடவுர் மயானம்னு பேர், மசானம். நமக்கு 5 மசானம் உண்டு. காசி மயானம், காஞ்சி மயானம், கடவுர் மயானம், காழி மயானம், நாளூர் மயானம்னு 5 மயானம். மயானத்திலேயே சுவாமி கோயில் இருக்குது. காசி மசானம் தான், காசியில் மயானம் தானே, அங்கே எந்த தோஷமும் கிடையாது, ராகு காலம் யமகண்டம் எதுவுமே கிடையாது. சீர்காழி மயானம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோயில் வாசல்லையே இருக்கும். இப்போ அது கோயிலாக மாறிடுச்சு காஞ்சிபுரம். காழி மயானம்னு கச்சி மயானம்னு பேர். நாளூர்னு ஒரு ஊர் கும்பகோணத்து பக்கத்தில், நாளூர் குடவாசலுக்கு அருகாமையில் இருக்கிற நாளூர் மயானம், அது மயானம். இன்னும் பக்கத்திலேயே பிணங்களை எரிப்பார்கள். சுவாமி அங்கே தானே வாழ்கிறார். அங்கே தான் ஆசா பாசம் எதுவுமே கிடையாது, திருட்டு பயம் கிடையாது, தேவையில்லாத கல்வர்கள் தொல்லை கிடையாது. அதனால் நிம்மதியாக சுவாமி அங்கே போய் வாழ்கிறார். அப்பேற்பட்ட திருப்பராய்த்துறையில் இந்த முனிவர்கள் எல்லாம் படித்து விட்டோம், வேதம் தெரிஞ்சாச்சு, எல்லா உபனிஷம் தெரிஞ்சாச்சு, இனிமேல் எங்களை தவிர யார் இருக்கா? நாங்களே பிரம்மம், நாங்களே பிரம்ம வித்து, நாங்களே படைப்போம், நாமே அழிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்தது. மகாவிஷ்ணு நேராக கைலாசம் போனார். சுவாமி இப்படி தாருகாவனத்து ரிஷிகள் எல்லாரும் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லுகிற போது, அப்படியா சமாச்சாரம், சரி சரி நீ மோகினியாக வா என்று சொன்னாராம் பரமேஸ்வரன். மகாவிஷ்ணுவை மோகினியாக வர வைத்தார். இவர் பிக்ஷாண்டேஸ்வரராக குண்டோதரனை அழைத்து கொண்டு பிரம்ம கபாலத்தை ஏந்தி நிர்வாண வஸ்திரமாக கோலமாக சென்றார். உடுக்கை டமருகத்தை அடித்தார். எங்க? தாருகாவனத்து ரிஷிகள் பத்னி ரிஷிகள் எல்லாம் சமைத்து நெய் இவையெல்லாம் சேகரிக்க போன பொழுது ரிஷி பத்னிகள் உள்ளே இருக்கும் போது பிக்ஷை வாங்குவது போல சென்றாராம். யார்? நம்முடைய பரமேஸ்வரர். தபதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த பெண்கள் பிக்ஷையை கொண்டு வரும்போது இவனுடைய அழகை பார்த்து மயங்கி தம்முடைய மானத்தை இழந்தார்களாம். கையில் இருக்கிற வளையல் கலண்டு விழுந்தது,
வஸ்திரம் கலண்டு விழுந்தது, உடையவிழ குழலவிழ. சுவாமி இப்படி பார்த்துட்டு போயிட்டார். ரிஷிகள் எல்லாம் போனார்களே, அங்கே மோகினி மகாவிஷ்ணு என்ன பண்ணார், அங்கே போய் அவர் மோகினியை செய்தார். அவர்களுடைய இதெல்லாம் போயிடுச்சு. இதனால் அவமானம் அடைந்தார்கள் தார்காவனத்து ரிஷிகள். கோபம் வந்தது. ஓ, இதெல்லாம் பரமேஸ்வரனுடைய வேலைதானா, இப்பொழுதே அபிச்சார வேள்வியை செய்கிறோம் பாருங்கள் என்று சொல்லி வேப்பம் குச்சி சமைத்து வேப்ப எண்ணெய், பசுவினுடைய மாம்சம் இதெல்லாம் வச்சு அபிச்சார வேள்வியை செய்தார்கள். அபிச்சார வேள்வியை செய்தபோது முதல்ல வந்தது புலி, வியாக்கிரம் என்கிற புலி வந்துதான். ஏய் புலியே, அந்த பரமேஸ்வரனை போய் துன்பம் செய் போ அப்படின்னு ஏவினார்களாம். பிள்ளி ஏவினார்கள். இந்த புலி நேராக போனது கைலாசத்துக்கு. சுவாமி பார்த்தார், அடாடாடா, நான் கைலை மலையில் வாழ்கிறவன், நல்ல சொட்டர் கூட இல்லை, ஒரே குளிர் அதிகமாக இருக்குது, இந்த தார்காவனத்து ரிஷிகள் எவ்வளோ புண்ணியசர்கள், அடாடா அப்படின்னு அந்த புலியை எடுத்து அந்த வியாக்கிரம் அந்த தோலை உரித்து தன் உடம்புல போட்டுக்கிட்டாராம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, நின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையலால் இனி யாரை நினைப்பேனே. புலித்தோலை அணிந்து கொண்டார். அடுத்தது ஒரு பெரிய கஜேந்திரம், ஒரு யானையை அனுப்பினார்கள். ஏ யானையே, அந்த சிவனை சம்ஹாரம் செய்துவிடு போ. அந்த யானை வந்தது. ஆஹா, அற்புதமாக இருக்கே அப்படின்னு ஆத்மலிங்கமாக மாறி யானை வாயினுள்ளே சென்று யானையை இரண்டாக கிழித்து வழுவூர் வீரட்டானம் என்கிற ஊரில் கஜசம்ஹார மூர்த்தியாக அந்த யானையினுடைய நடுவிலே நின்று நாட்டியம் ஆடினானான் எல்லாம் வல்ல சிவன். அந்த யானையினுடைய தோலை அணிந்து கொண்டாராம். சட்டைநாதர்னு பேர். சட்டைநாத சுவாமி யானை தோலை அணிந்தவன். கரியின் உரிபோர்த்த கபாலியை, கரினா யானை, கரியின் உரிபோர்த்த கபாலியைன்னு சொல்லுவார். அது வழுவூர் வீரட்டானம். வழுவூர் வீரட்டானம் அந்த யானை தோலை. சரி, அதுலேயும் ஃபெயிலியர். அடாடா, அடுத்தது இந்த மானை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி, உலகத்திலேயே ரொம்ப கோரமான சத்தமுடையது மான். நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, நான் கேட்டிருக்கிறேன். நான் காட்டுக்கு போகும்போது ஆரண்யங்கள்லாம் போகிற பொழுது ஒரு இடத்துல மான் கத்தி கொண்டே இருந்தது. கேட்க முடியல, நாராசமாக இருந்தது. அதை அமுச்சு வச்சாங்க. ஏய் போ, சிவனுடைய காதில் நின்று கத்தி முழக்கு என்று சொல்ல, ஆஹா, நான் ரொம்ப நாளாக உன் சப்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன்னு சொல்லி அதை தன்னுடைய 2 விரலில் அந்த மானை அப்படி தாங்கி நின்று, தெரியும் சோமாஸ்கந்தர் மூர்த்தியில் 2 அந்த விரலில் இந்த மானை வைத்துக்கொண்டு அது சுவாமியுடைய காதை பார்த்து கத்திக்கொண்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்து டமரு, இந்த உலகத்தை சப்தத்தில் தோற்றினானா, நம் ஜம் லம் தம் பம் அப்படின்னு. அதுதான் வேத ஒளியாக வந்தது. அந்த தமுருகத்தை அனுப்பினார்கள். தமுருகத்தை ஏற்றுக்கொண்டார். மழுவை ஏற்றுக்கொண்டார். அந்த மழு ஆடிய போது, சுவாமி ஆடும்போது மழுவும் ஆடிச்சான். அதனால தான் மழபாடின்னு பேர், திருமழபாடின்னு பேர். இந்த மழபாடி மழு ஆடிச்சான் இவர் ஆடும்போது. பரசுன்னு பேர். பரசு, பரசுனா நம்முடைய அர்ஜுனன் கேட்டு வாங்கினா அந்த பரசை, சுவாமி எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்டு. பரசு பாணியர் பாடல் வேணயர் அப்படின்னு சொல்றார். பரசு, அந்த பரசு நம்முடைய இங்கே இருக்க சுவாமி வடதிருமுல்லைவாயில் சுவாமிக்கு பேர் பாசுபதா பரஞ்சுடரேன்னு பேர். பாசுபதாஸ்திரம் கொடுத்த சுவாமி. மாசிலாமணீஸ்வரர்னு பேர். திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு முன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் முறைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சூழ்
திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. அப்படின்னு பேரு வடதிருமுல்லை வாயில இருக்கிற மாசலாமணீஸ்வரர். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்தவர் நம்முடைய பரமேஸ்வரன். அவனுக்கு எல்லாம் கிஃப்டா வந்த பொருள் இந்த பொருள்லாம். எதிரிகள் வழங்கிய, சத்துருக்கள் வழங்கிய கிஃப்ட். அதை தனக்கே ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார். பெரிய பாம்புகளை அனுப்பிச்சாங்க, சர்ப்பங்கள். அதை எடுத்துக்கொண்டு நல்ல பெல்ட்டை அணிஞ்சுக்கிட்டாராம். ஆகா, பெல்ட் வாங்கணும்னு நினச்சேன் டி நகரில், கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி அந்த பாம்பை எடுத்து அணிந்து கொண்டாராம். தோளிலே அணிந்து கொண்டாராம். புஜங்கன்னு பேர். நம்முடைய பகவத்பாதால் புஜங்க சோத்திரம் என்றே ஒன்று வச்சிருக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கம், சிவபுஜங்கம். புஜங்கம்னா பாம்பு, புயங்கன்னு தமிழில் பேர். புயங்கன்னா பாம்பு, புஜங்கன். நம்முடைய பகவத்பாதாலுக்கு குன்மம் என்கிற வயிற்று வலி வந்தது. சன்னியாசிகளுக்கு வர வேண்டிய ஒரே நோய் அல்சர். குன்மம்னு பேர். ஏன்னா விரதம், சரியான நேரத்துக்கு போஜனம் கிடையாது. அப்படிங்கும்போது என்னாகும், குன்ம வியாதி வரும். அப்படி குன்ம வியாதி வருகிற பொழுது திருச்செந்தூரில் சென்று நம்முடைய பகவத்பாதால் சென்று முருகப்பெருமான் மீது சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற ஸ்தோத்திரத்தை பாடினார். முருகன் பார்த்தாரா, பன்னீர் இலைன்னு ஒன்று உண்டு. சன்னியாசிகள் மடாதிபதிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் தர வழக்கம் கிடையாது. இந்த வழக்கத்தை உண்டாக்குனது யாருன்னா சுப்பிரமணிய சுவாமி. என்ன பன்னீர் இலையில் அப்படி என்ன விசேஷம்னு கேட்டால், அதில் 12 ரேகை இருக்கும். அந்த இலையில் மட்டும்தான் 12 ரேகைகள் இருக்கும். இங்கே இருக்கான்னு தெரியல, மடங்களில் உண்டு. 12 ரேகை இருக்கும். முருகன் தம்முடைய 12 கரங்களால் விபூதியை வழங்கியதாக ஒரு சாஸ்திரம். அதை இன்னமும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பூஜை பண்ணுறவங்க நம்பூதிரிகள் தான் அங்கே பூஜை பண்ணுற வழக்கம். சுசீந்திரம், கன்னியாகுமரி கோயில் எங்கள் ஆதீனத்துக்கு உட்பட்டது. இப்போ நம்ம அங்கே கன்னியாகுமரிக்கு போனோம்னா பகவதிக்கு மட்டும் தனியாக அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்பூதிரிகள் வந்து யாருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு தீபாவளை காட்டுறது கிடையாது. ஆனால் நாங்கள் போனோம்னா தனியாக தீபாவளை காட்டி அர்ச்சனை பண்ணணும். இது வழக்கம் உண்டு. ஏன்னா அந்த கோயில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில். திருச்செந்தூர் கோயிலையும் அதே மாதிரி தான். அந்த உள்ளே இருக்கிற அந்த போத்தி அவர் அர்ச்சனை பண்ண மாட்டார், தீபாராதனை காட்ட மாட்டார், விபூதி தரமாட்டார். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது, மற்றபடி அந்தந்த காலத்தில் தீபாரரை காட்டுவார். பின்னாடி இருக்கிற அந்த திரிசுதந்திரிகள் தான் அந்த தீபாரரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சிவாச்சாரியர்கள் உள்ளே வரமாட்டாங்க. இது வழக்கம். ஆனால் ஆதீனங்கள், மடாதிபதிகள் நாங்கள் போனோம்னா தனியாக இருந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணி அந்த அந்த இலை விபூதின்னு சொல்லுவாங்க, பன்னீர் இலை விபூதின்னு பேர். அதை முருகனுடைய கரத்தில் வச்சு முருகனே தர்றது மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு சம்பிரதாயம் இன்னமும் இருக்குது. அது ஆதீனங்கள், மடங்களுக்கு, ஆச்சாரியருக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் உண்டு. இப்போ கூட போயிட்டு வந்தோம், போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. எதுக்கு சொல்ல வர, பகவத்பாதாளுடைய வயிற்று வலியை தீர்த்த ஸ்தலம் இந்த புஜங்கம்னு சொல்கிறேன். புஜங்கம்னா திருவாசகத்தில் புயங்கன்னு வரும். புயங்கடே, புயங்கன்னா பாம்பை அணிந்தவனே. அதுக்காக சுவாமி பாம்பை, அரவத்தை அணிந்தவன். இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்த பெருமான் அவனுடைய நாமத்தை சொல்லணும்னு சொல்லுகிறார். எங்க பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரித்தோலார். அவர் எப்படி சொல்லணுமா, நாதா சொல்லுங்க, நாதா நாதா எனவும். நக்கா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார். இந்த பழக்கமே வர்றதில்லை. நீங்களாம் அமெரிக்கா போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் துப்பாக்கியை காட்டுவான்னு தெரியாது. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துப்பாக்கியை காமிச்சோம்னா என்ன பண்ணுவீங்க? காசிக்கெல்லாம் போனால் நம்ம பார்வதி பதே. அப்போது நமக்கு வரக்கூடிய ஆபத்து போக வேண்டும் என்று சொன்னால்
பரமேஸ்வரனை 2 கையினால் தொழணும். இந்த தொழ பழக்கம், இந்த தொழுதல்ங்கிறது நமக்கு வந்தது தான். இன்றைக்கி வேறு எங்கேயோ போயிடுச்சு தொழுதல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம். நமஸ்கரித்தல் அப்படிங்கிற பாதம் தொழுவார். யாரெல்லாம் திருக்கோயிலில் போய் பெருமானை 2 கரத்தால் கூப்பவில்லையோ, பிசியோதெரப்பிட்ட போய் இந்த பக்கம் 1000 தடவை மேலே எழுங்கோ, இந்த பக்கம் அப்படின்னு சொல். அதனால் கோயிலுக்கு போனால் இறைவனை கரங்களால் நமஸ்கரிக்க வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார். பாதம் தொழுவார், பாதம்